அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 18 ஜூன் 2025 மதியம் சரியாக 2 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கவும். இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். இன்றைக்கான வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது, அதாவது கடந்த சில நாட்களாக அரபிக்கடலில் நிலவி வந்து அது குஜராத்தின் வளிமண்டலத்தில் காற்று சுழற்சியாக நீடித்த அந்த ஒரு காற்று சுழற்சியும், அடுத்தபடியாக ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்திற்கு இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு மெலிந்த வளிமண்டல சுழற்சியாக நீடித்து கொண்டிருந்த இந்த சுழற்சியானது தற்பொழுது அது வட கிழக்காக அப்படின்ற மாதிரி சற்று தள்ளி தற்பொழுது ஜெய்ப்பூரை ஒட்டிய பகுதிகளில், அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தின் வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சியாக நீடிக்கிறது. அடுத்தபடியாக ஒடிசாவின் பகுதிகளில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக நமக்கு வானிலை அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, வட மாவட்டங்கள், அதாவது தென் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்து, அடுத்து வட மாநிலங்களுக்கு ஒரு தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதனால் இப்போ தற்பொழுதே பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் மழைப்பொழிவானது பதிவாகி வருகிறது. அடுத்தபடியாக இப்போது தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் சற்று குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால் தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமழையாக நமக்கு கிழக்கு மற்றும் மேற்கு மற்றும் தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று குவிதல் எங்கெங்கெல்லாம் ஏற்படுதோ ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவும், மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு வந்து மழைப்பொழிவு ஏற்படும் என்று நம்ம எதிர்பார்க்கப்பட்டது. இப்போது இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆங்காங்கே ஒதுக்கி தான் வந்து இது மழைப்பொழிவு பெய்யும். அதாவது பெரிதளவுக்கு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி தற்பொழுது எதிர்பார்க்க முடியாது. அதாவது ஒதுக்கி தான் இருக்குது. பெய்யக்கூடிய இடத்துல வலுத்து ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி பொழியக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த காற்று பகுதிகளுக்கு மட்டும், கணவாய் பகுதிகளுக்கு ஒதுக்கி அப்படின்ற மாதிரி உட்புற பகுதிகள் வரைக்கும் அப்படின்ற மாதிரி சென்று, அதாவது சேலம் மற்றும் நாமக்கல் போன்ற பகுதிகளில் இப்படி பார்த்திங்கன்னா டெல்டாவின் ஒட்டிய, அதாவது உட்புற பகுதிகள்னு வச்சுக்கலாம். மயிலாடுதுறைக்கு வடக்கு புறமாக அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. கோடியக்கரை முனைப்பகுதிகளில் காற்று வலுவாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால் அது இந்த தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை அதை இடைமறித்து அது உள்புறமாக அப்படின்ற மாதிரி சென்று அது குவிய செய்யும். ஸோ அதனால் திருச்சிக்கு மற்றும் வடக்கு புறமாகன்னு வச்சுக்கலாம். மதுரைக்கு வடக்கு மற்றும் கிட்டத்தட்ட தேனி, திண்டுக்கல் போன்ற அந்த கொடைக்கானல் மறைமலைக்கும் பகுதிகளில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருக்கும். தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், ஒரு சில இடங்கள் அப்படின்ற மாதிரியும், வட கடலோரங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவிற்கு இன்றைக்கு ஒரு சாதக சூழ்நிலையாக இருக்கிறது. இனிவரும் நாட்களில் ஆங்காங்கே ஒதுக்கி இன்றைய பெய்த இடத்தில் நாளைக்கு அப்படின்ற மாதிரி பெய்யாத இடங்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு சென்று பொழியக்கூடிய இந்த மழைப்பொழிவின் தீவிரம் 22 தேதிக்கு பிறகாக மீண்டும் ஒரு வலுப்பெற்ற ஒரு சூழ்நிலையாக அப்படின்ற மாதிரி தெரிகிறது. இந்த வானிலை அமைப்பு தென்மேற்கு பருவமழையோடு இணைந்த மழையாக அப்படின்ற மாதிரி கேரளாவில் அவ்வப்பொழுது தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். மீண்டும் இந்த மாத இறுதி வார பகுதிகளில் மேற்கு வங்கத்தை ஒட்டிய இந்த ஒடிசா கரையோரம் ஒரு சுழற்சியானது உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதால தென்மேற்கு பருவமழையின் தீவிரமானது, அதாவது வடக்கு கேரளா மற்றும் கர்நாடக மாவட்டங்கள், அதற்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தொடரக்கூடிய ஒரு, அதாவது தீவிரத்தன்மை சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு இடம்னு பார்க்கும்போது அங்கே மற்றபடி பார்த்திங்கன்னா கேரளா மற்றும் தமிழகத்தில் மழைப்பொழிவு அவ்வப்பொழுது வெப்பச்சலன இடிமழையாக தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்து ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அவ்வப்பொழுது மழைப்பொழிவு தீவிரமாக இருந்தது சற்று குறைந்து காணப்பட்டிருக்கும். அதாவது நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக நீலகிரியின் அவலாஞ்சி பகுதிகளில் 78 மில்லிமீட்டர் அளவிற்கும், கோவை மாவட்டத்தின் சின்னக்கலாறு பகுதிகளில் 75, இப்படி இன்னும் வந்து பிற இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்தது நம்மளால் பார்க்க முடிகிறது. இனிவரும் மணி நேரங்களிலும் மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடரக்கூடியதாக இருந்தாலும், மேற்கிலிருந்து உருவாகக்கூடிய அந்த காற்று வந்து கிழக்கு காற்றின் சந்திப்பின் ஏற்பட்டு இன்றைக்கு மழைப்பொழிவு ஆங்காங்கே கள்ளக்குறிச்சி, சேலம் போன்ற மாவட்டங்களுக்கும், நாமக்கல் போன்ற ஓரிரு இடங்களில், ஒரு சில இடங்களில் ஒதுக்கி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழியக்கூடிய ஒரு சூழ்நிலை. தற்பொழுதே திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கும். அதாவது செங்கத்தின் பகுதிகளுக்கு தெற்கு புறமாகவோ அல்லது அப்படின்ற மாதிரி அந்த உட்புற பகுதிகளில் எங்கேயாவது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். வரும் மணி நேரங்களில் உட்புற பகுதிகளிலையும், அதாவது விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே, சென்னைக்கும் அவ்வப்பொழுது எட்டி பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு. அது எந்த மாதிரியான ஒரு காற்றின் போக்கு இருக்கிறது, அந்த கிழக்கு காற்று எந்த அளவுக்கு உள்ளீடாக வருகிறது என்ற பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வானிலையானது எப்பொழுது மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.